இன்று சங்கடகர சதுர்த்தி. இது எனக்கு தெரியாது. வரும் வழியில் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி அவர்தான் சொன்னார், நான் இப்பொழுது அந்த இடத்திற்கு போகிறேன், அங்கே சிறப்பாக இருக்கும் என்று. அருகாமையில் இருக்கக்கூடிய மணக்கேஸ்வரம்மன் கோயிலுக்கு தான் அவர் சென்றார். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஒருவர் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ளவர். அதனால் தினமும் கோயிலுக்கு செல்வார். கோயிலுக்கு சென்று அந்த சாமியை வழிபடுவார். போகும்போது அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் தேங்காய், பழம், ஊதுவத்தி, பூ இதையெல்லாம் கொண்டு வந்து அந்த அர்ச்சகர் இருக்கிறார் அல்லவா, அவரிடம் கொடுத்தால் அவர் அர்ச்சனை செய்து கொடுப்பார். இது ஒவ்வொரு வாரமும் அவர் செய்கின்றது தான். தினமும் கோயில் போனாலும் வாரத்திற்கு ஒரு முறை அப்படி செய்வது தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த கடைக்காரரிடம் போய் நின்றார். அந்த கோயில் வாசலிலே சுமார் ஒரு பக்கம் ஒரு 10, எதிர்பக்கம் ஒரு 10 ஆண் பெண் என்று பல பிச்சைக்காரர்கள் அங்கே இருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் அவர் எதையும் செய்ய மாட்டார். அப்படித்தான் அவர் செய்வது வழக்கம். அப்பொழுது அந்த கடைக்காரர் கேட்டார், நீங்கள் தினமும் இது போல வாங்கி செய்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வேண்டுதல் என்று கேட்டு அவர் சொல்வார், உங்கள் வீட்டு அதாவது கோவில் வாசலிலே எத்தனையோ பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். நீங்களும் கோயிலுக்கு சென்று பிச்சை எடுக்கிறீர்கள். பிச்சை எடுக்கிறீர்களா? ஆமாம், நீங்கள் கோயிலுக்கு சென்று இதை கொடு அதை கொடு என்று நீங்கள் கேட்பது பிச்சைதானே என்று சொன்னார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த கடைக்காரர் சொன்னார், நீங்கள் தினமும் இப்படி பழங்கள், தேங்காய் போகியவற்றை கொண்டு சென்று வழிபாடு நடத்துகிறீர்களே, அதைவிட ஒரு தர்ம செயலை நீங்கள் செய்யலாமே என்று அவர் சொன்னார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் தினமும் வாழைப்பழம், தேங்காய், பூ வாங்கி வருகிறீர்களா, அதே அளவிற்கு பணத்திற்கு நீங்கள் வாழைப்பழத்தை வாங்கி சென்று அங்கே வாசலில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்றார். இதுபோல அவர் வரும்போதெல்லாம் எல்லா பிச்சைக்காரர்களுக்கும் முதலில் இந்த வாழைப்பழத்தை கொடுத்தார். அடுத்த நாள் இது போல தினமும் வரும்பொழுது எல்லோரும் அவரை எதிர்பார்த்து நின்றனர். பிஸ்கட் ஒரு முறை வாங்கிட்டு கொடுத்தார். எல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள் தானே. பிஸ்கட் வாங்கிட்டு கொடுத்தார், சாப்பிட்டார். இது போல பல பொருள்களை வாங்கி அவருக்கு தானமாக கொடுத்தார். அப்பொழுது அந்த கடைக்காரர் சொன்னார், நீங்கள் தர்ம பிரபாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் இறைவனுக்கு செய்வதை விட இப்படி ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உதவிய பிறகு உங்களை தர்ம பிரபு என்று எல்லோரும் அழைக்கிறார்கள். உங்களை சுற்றி எல்லோருமே ஒரு அதாவது கும்பலாக மக்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்தோன்னு அவருக்கு மனதில் ரொம்ப சந்தோஷம். உண்மையான பக்தி என்பது கோயிலுக்கு சென்று வழிபடுவதில் இல்லை. தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொடுப்பதுதான் உண்மையான பக்தி என்று அவர் தெரிந்து கொண்டார். எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தர்ம சிந்தனை இருந்தால் கோயிலுக்கு சென்று அந்த அர்ச்சகரிடம் கொடுப்பதை விட எங்கெங்கெல்லாம் பசித்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடம் தேடிச் சென்று ஒரு சாப்பாட்டு பையை கொடுங்கள், வாழைப்பழத்தை கொடுங்கள், ஏதாவது ஒரு கனியை கொடுங்கள். அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அதுதான் உண்மையான இந்த வாழ்க்கை முறை. இது போல செய்வதை விட நீங்கள் இதுபடி செய்தால் உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும், ஒரு சாந்தி கிடைக்கும் என்று சொன்னவுடன் அவர் புரிந்து கொண்டார். இப்பொழுது அவர்
அந்த கடைக்காரர் பெரிய பணக்காரராகிவிட்டார். ஒரு கடை வைத்திருந்தவர் பல கடைகளை வைத்து அவர் வியாபாரம் செய்கிறார். ஏனென்றால் இவரைப் போல பலரும் அவரிடம் பொருட்களை வாங்கி அவர்கள் கோவிலுக்கு எடுத்து செல்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிவது என்றால் வியாபாரம்தான் அங்கே சிறப்பாக நடக்கிறது. எவ்வளவோ நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தினமும் வருகிறார்கள், காலை மாலை என்று. அப்பொழுது அவர்களுக்கு இந்த இருக்கக்கூடிய பொருளை வாங்கி போவதால் அவர் பணக்காரராகிவிட்டார். இவர் பக்திமானாக மாறவில்லை, கொடையாளியாக மாறிவிட்டார். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயமே. இவர் எல்லோரும் தேடி வருகிறார்கள், ஏதாவது தன்னிடம் கொடுப்பார்கள் என்று தேடி வருகிறார்கள். அவர்களிடம் கூட்டம் எப்பொழுதுமே சுற்றி சுற்றி ஆள் இருக்கிறார்கள். இவர் இப்பொழுது ஒரு பிரபுவாக மாறிவிட்டார். இது ஒரு கதைதான். இந்த கதை நான் செய்த கதை. எப்படி வால்மீகி ஒரு கதை செய்தாரோ, வியாசர் கதை செய்தாரோ, கம்பன் கதை வைத்தாரோ, அதில் ஒரு கதை இது. எங்கள் மக்களுக்கு கதை என்றாலே மிக மிக பிடிக்கும். அந்த வகையில் நான் ஒரு கதை விட்டேன். ஆனால் இதனுடைய கருத்து, கோவிலுக்கு சென்று நீங்கள் அங்கே செய்வதை விட பசித்தவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை கொடுங்கள். இதைத்தான் வள்ளுவரும் ஈகையை பற்றி சொன்னார். ராமலிங்க அடிகளாரோ பசித்தவனுக்கு சோறை போடு என்று சொன்னார். பக்தியெல்லாம் தடவி விட்டுவிடு. யாருக்கு எது தேவையோ, பசிதான் முக்கியம், பசித்தவனுக்கு சோறு போடு என்ற தத்துவம் அவருக்கு நன்கு விளங்கியது. எனவே நண்பர்களே, உங்களால் முடிந்தால் நீங்கள் யாராவது பசித்தவர்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்கள், வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்கள், ஒரு ஆப்பிளை வாங்கி கொடுங்கள், ஒரு சாத்துக்குடியை வாங்கி கொடுங்கள். ஏதாவது துணி இல்லாதவர்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுங்கள். எதையாவது ஒன்று. நீங்கள் திருவண்ணாமலை சென்றால் அங்கே பலரும் 2000 பேர் சாப்பிடுகிறார்கள். தங்கறதுக்கு வசதி கிடையாது. அங்கே படுத்துக்கொள்கிறார்கள், குளித்துக் கொள்கிறார்கள். ஒரு வேளை சாப்பாடு கிடைத்து விடுகிறது. மன திருப்தியோடு அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எனவே உலகத்திலே மிக சிறந்தது எது என்றால் தர்மம் தான். தர்மம் தலை காக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்வார். அதுபோல தர்மம்தான் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம். புத்தர் சொல்வார், புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று. அந்த தம்மம் என்றாலே அவர்களுடைய மொழியில் தர்மம் என்று பெயர். அதைத்தான் வலியுறுத்தி கௌதம புத்தர் சொன்னார், தம்மம், பாலி மொழியில். எனவே மொழி வேறு எதுவாக இருந்தாலும் நாம் செய்கின்ற செயல் அது நமக்கு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. என்னால் முடிந்த உதவியை பலருக்கு நான் செய்வேன். அதுபோல எல்லோரும் செய்தால் இந்த சமுதாயம் இந்த பிச்சைக்காரர்களிடமிருந்து அவர்களை நல்வழிப்படுத்தும். பசித்தவனுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அவன் சந்தோஷப்படுவான். ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நினைப்பான். சோம்பேறியாக இருப்பதை விட ஏதாவது ஒரு வேலையை செய்வான். ஏதாவது ஒரு சிறிய வேலையை, அதற்கான ஒரு கூலியை பெற்றுக்கொண்டு அவன் மகிழ்ச்சியுடன் வாழலாம் என்பதுதான் இந்த கருத்து. எனவே இந்த பதிவு இது கதைதான், ஆனால் அது கருத்து இருக்கிறது. அதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம், பலருக்கு நீங்கள் பகிரலாம். எப்படி உங்களுக்கு ஒரு ராமாயணம், மகாபாரதம் என்று பல கதைகள், 18 புராணங்கள் இருக்கிறது அல்லவோ, அதுபோல இதிலேயும் ஒரு கருத்து இருக்கிறது என்பதுதான். அதை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.